இந்த வீடியோ நம்ம க்ளோன் ஃபிஷ்ஷ பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரியாத நெறைய விஷயம் இந்த வீடியோல இருக்கு. ஃபர்ஸ்ட் க்ளோன் ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த வீடியோல தெரியிறதா க்ளோன் ஃபிஷ் இது பிரைட் ரெட் இல்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அது கூட ஒயிட் கலர் லைன்ஸ் இருக்கும். இந்த ஃபிஷ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது மத்த ஃபிஷ் மாரி இந்த ஃபிஷ் இருக்காது. இது மேக்ஸிமம் ஆ கடல்ல தான் வரும். அதாவது இது வீட்ல வளர்த்தது ரொம்பவே ரேரா இருக்கும். அப்படியே வளர்த்தனாலும் இதுக்கு ரொம்ப பெரிய டேங்க் செட்டப் தேவை. அதாவது இத நீங்க வளர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம நார்மலா வச்சிருக்க அக்வேரியம் டேங்க்லாம் போட்டு வளர்த்தவே முடியாது. ஏன்னா இது சீ வாட்டர் ஃபிஷ் அதனால இதுக்கு சீ வாட்டர் அக்வேரியம் தான் வேணும். அது சீ வாட்டர் அக்வேரியம் என்னன்னா, இப்ப சீ வாட்டர் அக்வேரியம் பத்தி உங்களுக்கு தெரியலனா, கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அந்த வீடியோ ஒரு நாள் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷோட டேங்க் செட்டப் பார்த்தீங்கன்னா, சொன்ன மாரி சீ வாட்டர் டேங்க் வேணும். அது மட்டும் இல்லாம அந்த டேங்க் பெருசா இருக்கணும். அப்பதான் இந்த ஃபிஷ் கொஞ்சம் ஹேப்பியா இருக்கும். பெருசா இருக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு நெறையா ஃபில்ட்ரேஷன், அப்புறம் அதுக்கு ஹீட்ரு, அது மட்டும் இல்லாம இதுக்கு ஹைடிங் ஸ்பாட் இந்த மாரி நெறையாவே தேவைப்படும். ஏன்னா இந்த ஃபிஷ் சீலயே வாழ்ந்து பழகிருக்கும். சீல ரொம்ப பெரிய இடமா இருக்கும். அதனால இந்த ஃபிஷ்க்கு ஒண்ணும் தெரியாது. அத நீங்க வீட்ல வளர்த்தணும்னா, ஆ இந்த அளவுக்கு ஒரு கேர குடுத்து தான் இந்த ஃபிஷ் நீங்க வீட்ல வளர்த்த முடியும். அப்புறம் இதுக்கு என்ன ஃபுட் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பில்லட் ஃபீட் பண்ணலாம் தாராளமா. அதாவது அந்த பில்லட் எல்லா நியூட்ரிஷன்ஸும் இருக்கிற மாரி பார்த்துக்கணும். ஏன்னா, இதுக்கு நியூட்ரிஷன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மத்த ஃபிஷ்லாம் ஓரளவுக்கு கம்மியான நியூட்ரிஷன் குடுத்தாலே இது வாழும். ஆனா, இந்த க்ளோன் ஃபிஷ் ரொம்ப கம்மியான நியூட்ரிஷன் குடுத்தீங்கன்னா, அதுக்கு டிசீஸ் நெறையா வரதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அதனால இதுக்கு எப்பவுமே அளவான நியூட்ரிஷன்ஸ் வேணும். அப்படி இல்ல உங்க பில்லட் நியூட்ரிஷன்ஸ் அளவா இருக்கான்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த ஃபிஷ்ஷுக்கு லைவ் ஃபீட் பண்ணலாம். லைவ் ஃபீட் பண்ணா அது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா லைவ் ஃபீட் மேக்ஸிமம் எல்லா நியூட்ரிஷன்ஸுமே இருக்கும். அதனால அந்த எல்லா நியூட்ரிஷனுமே இந்த க்ளோன் ஃபிஷ்க்கு அப்படியே போய் சேரும். இந்த ஃபிஷ் பிகினர்ஸ் வாங்குறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஃபிஷ் மேக்ஸிமம் ஒரு வெல்த்தியான பிகினர்ஸ் இந்த மாதிரி ஃபிஷ் தான் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிஷ் அவங்க மேக்ஸிமம் அந்த மூவில பார்த்துருப்பாங்க. அது என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்டிங் த நேமோ. இந்த மூவில பார்த்துட்டு ஒரு நல்லா பணக்காரங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷ வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு இந்த ஃபிஷ்ஷ மெயின்டெயின் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த மாரி நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் சூஸ் பண்ணாதீங்க. ஒரு வேள உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் ரொம்ப நாளா மீன் வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, தாராளமா இந்த டேங்க்க நீங்க செட்டப் பண்றத ஆ ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இது போக இந்த வீடியோல எதாவது டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது போக இந்த க்ளவுன் ஃபிஷ்ஷ பத்தி பர்ட்டிகுலரா எந்த டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த கமெண்ட்டுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.